Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். மே 29ஆம் தேதி நமக்கு வந்து NEET 2024 கான provisional answer key, அதற்கு அப்புறம் OMR scanned copy, அதுக்கு அப்புறம் recorded responses இதெல்லாம் NTA ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் answer key-யை சேலஞ்ச் பண்ணலாம், record responses-ஐ சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து 31ஆம் தேதி மே மாதம் கடைசி நாள்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது எந்தெந்த ஆன்சர் கீக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ரெஸ்பான்சஸ் எந்த ஸ்டூடெண்ட்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மினிமம் என்டிஏக்கு 1 வீக்காவது தேவைப்படும். இதற்கிடையில் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அது இதுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போது NEET 2024கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் போர்ட்டல், இது நேஷ்னல் நியூஸ் போர்ட்டல், வெல் ரெகக்னைஸ்ட் நியூஸ் போர்ட்டல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா when is NEET UG 2024 ரிசல்ட் அண்ட் ஹியர்ஸ் த அஃபிஷியல் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்டும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14 அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் வில் பி டிக்ளேர்ட் ஆன் ஜூன் 14. த ஃபைனல் ஆன்சர் கீ ஆஃப் த எக்ஸாம் வில் பி ஷேர்ட் அலாங் வித் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 14 ஃபைனல் ஆன்சர் கீயும் எக்ஸாம் ரிசல்ட், அதாவது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வருது சார், அப்போ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் 3rd வீக்கில் ஆல் இண்டியா கோட்டா MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இண்டியா கோட்டாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க தமிழ்நாடு மாதிரியான எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் கோட்டாவை எப்போ நடத்தணுங்கிற ஷெட்யூல் அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, ஸோ எல்லா புதுச்சேரி எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் டேட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. போன வருஷம் அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3rd வீக் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 4th வீக்லையோ அல்லது ஜூன் எண்டுலேயோ நமக்கு வந்து ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா 3rd ரவுண்ட் முடிஞ்சு ஸ்டேட் கோட்டா 3rd ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரே வேகன்சி எல்லாருக்கும் ஒரே நாளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்ரி இயர் இந்த கவுன்சிலிங் ஸ்டெப்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதனால் போன வருஷம் இருக்கிற அந்த கவுன்சிலிங் ஸ்டெப்ஸை நம்ம ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கிட்டா கூட இந்த வருஷமும் நமக்கு ஒவ்வொரு கவுன்சிலிங் ஸ்டெப்பும் கரெக்டாக தெளிவாக பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஓகே, இப்போது நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஜூன் 14th நமக்கு NEET 2024 ரிசல்ட் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.